அனைவருக்கும் வணக்கம். மற்றவர்களுக்காக தங்களுடைய வாழ்வையே தியாகம் செய்யும் அளவிற்கு தியாகம் உள்ளம் கொன்ற 3ஆம் எண் அன்பர்களுக்கு இந்த 2023ஆம் ஆண்டு எப்படி அமையப் போகிறது? 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 2023ஆம் ஆண்டுல கோடீஸ்வர யோகத்துடன் பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. எந்தெந்த விஷயங்கள்ல அதிர்ஷ்டமும் யோகமும் காத்திருக்கிறது, அதே சமயம் திடீர் கவனமும் விழிப்புணர்வும் கொள்ள வேண்டிய விஷயமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. எண் கணிதத்தில் 3 என்ற எண் கொண்ட 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் 3 என்ற எண்ணிற்கு அதிபதியாக குரு இருக்கிறாருங்க. குரு பகவான் மிக அதிக பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2023ஆம் ஆண்டு அமைய போகிறது. அப்படி அமைவதன் காரணமாக செல்வ செழிப்புல பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு 3 என்ற எண் கூட்டுத்தொகையாக கொண்டவர்களுக்கு மிக அதிகமாக இருக்குங்க. அதிலும் குறிப்பாக 3, 30 என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு செல்வ செழிப்பு கிடைக்க போகிறது. பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் எப்படி அமைய போகிறது, மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறதா இல்லை ஏமாற்றம் தான் கிடைக்க போகிறதா என்று ஒவ்வொரு ஆண்டையும் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இந்த 2023ஆம் ஆண்டுல பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு 3ஆம் எண் அன்பர்களுக்கு இருக்குங்க. இந்த வருடத்துல கடின உழைப்பு, சிறிய முயற்சி, திட்டமிடுதல் போன்ற காரியங்களுடன் செயல்படக்கூடிய அனைத்துமே வாழ்வில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைய போகிறது. ஏனென்றால் 2023 பொதுவாகவே அனைத்து தேதிகளிலும் பிறந்தவர்களுக்கு அதிக நன்மை கொடுக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் இந்த 2023ல் 2, 2, 3 என எண்கள் இருக்கின்றன. இதில் 2 என்பது சந்திரனுக்குரிய இடமாக பார்க்கப்படுதுங்க. 2 சந்திர அமைப்புகளும் 3 என்பது நம் 3ஆம் எண்ணிற்கான அதிபதியாக பார்ப்பது வியாழன். வியாழனுடைய அமைப்பும் வியாழனுடைய பங்களிப்பு, அதாவது குருவினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவிற்கு இருக்க போகிறதுங்க. அது மட்டுமல்லாது இவற்றின் கூட்டுத்தொகையானது 2 கூட்டல் 0, 0, 2 கூட்டல் 3 = 7. இந்த 2023ஆம் ஆண்டை கூட்டும் போது 7 என்று வருகிறதுங்க. எண் கணிதத்தின்படி 7 என்பது கேதுவுடன் ஒத்துப்போகக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கேது என்பது எதிர்க்கும் தன்மை கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் இந்த வருடத்தில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. கேது ஒரு நிழல் கிரகமாகவும் மாய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் சில விஷயங்கள்ல ஒரு கற்பனையான கவலையை தூண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட 2 என்பது சந்திரன் தனித்துவமான அறிவாற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சந்திரன் மட்டும் அல்லாது 3 என்ற எண்ணின் அதிபதியாகவும் யோகம் அதிக தரக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுவது வியாழன். வியாழனுடைய அமைப்பு என்பது பல்வேறு விதத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. அது மட்டுமல்லாது வியாழன் சந்திரன் கூட்டணி என்பது மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதத்தில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வாரி வழங்க கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த சந்திரன் வியாழன் கூட்டணியில் கேது இணையும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. எனவே 3 என்ற எண்ணில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்புகளும் இந்த 2023ஆம் ஆண்டுல கிடைக்க போகிறது என்பதை தான் கிரக நிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த ஆண்டுல குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தால் பொதுவாக குடும்ப சூழ்நிலையில மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏனென்றால் பொதுவாக 3 என்ற எண்ணில் பிறந்தவர்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமான நபர்கள் இருப்பீங்க. அமைதியான இயல்பும் திறமையான பேச்சாளர்களுமாக இருப்பீங்க. எனவே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய திறமையான பேச்சாற்றல் மற்றும் அணுகுமுறையால் அவை அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு ஆண்டாகவும் பார்க்கப்படுதுங்க. புத்திசாலித்தனம் மட்டுமல்லாது அனைவருடனும் ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனித்திறமை கொண்ட 3ஆம் எண் அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்றால் நிச்சயமாக மகிழ்ச்சியும் பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைகிறது என்பதை இந்த 2023ஆம் ஆண்டு உறுதிப்படுத்துதுங்க. ஏனென்றால் நம்பிக்கை அதிகமாக தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. இந்த நம்பிக்கையின் காரணமாக குடும்ப சூழ்நிலையிலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி எதிரிமுகமாக தோன்றக்கூடிய பல விஷயங்களை மறைந்து நேர்மறையாக அனைத்து காரியங்களையும் நீங்கள் எதிர்கொள்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றம் வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய அறிவாற்றல் மற்றும்
மற்றும் பிரச்சனையை சரியாக கையாளக்கூடிய திறமையினால் மிகப்பெரிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. குடும்பத்திற்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் என்பது உயரக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. நிரந்தர வருமானம் 3ஆம் எண் அன்பர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் யோகம் தரக்கூடிய வியாழன் இந்த வருடத்தில் இருக்கிறாருங்க. 3 என்ற எண்ணிற்கு அதிபதியாகவும் யோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பிலும் இருப்பதால் 3ஆம் எண் அன்பர்களுக்கு நிச்சயம் அரசு வேலை, திடீர் செல்வ செழிப்பு, பூர்வீக சொத்துக்கள்ல நல்ல முன்னேற்றம் போன்ற அனைத்துமே கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதுமே உற்சாகமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவீங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் மிக அதிகமாக இருக்கும். கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டாலும் அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் மிக சாதாரணமாக மகிழ்ச்சியாக அந்த பணியை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களிடமிருந்து வெளிப்படுவதால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலும் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. சிரமமான சூழ்நிலையாக இருந்தாலும் பண உதவி சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் அவற்றை கையாளும் போது மிகப்பெரிய அளவிற்கு உங்களுடைய திறமை வெளிப்படுகிறதுங்க. எனவே உத்தியோக ரீதியாக மகிழ்ச்சி என்பது அதிகரிக்க போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பலருக்கு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பானது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக கிடைத்திருக்கிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் வெளிப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்கப்படுதுங்க. உச்ச பலத்துடன் வியாழன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆண்டுல நீங்கள் எதிர்பார்த்தபடியே பல்வேறு விதமான தொழில் ரீதியான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது புதிய ஆர்டர்கள் குறித்த ஒப்பந்தங்களும் மேற்கொள்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியும் கிடைக்க போகிறது. சரியான நேரத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக பார்க்கப்படுகிறதுங்க. 3 என்ற எண் கொண்டவர்களுக்கு கலைத்துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி மக்களிடம் ஆதரவு என்பது அதிகரிக்க போகிறது. உங்களது செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக 3 என்ற எண் கொண்டவர்களுக்கு இந்த வருடத்தில் இல்லை என்பதை தான் தெள்ள தெளிவாக சந்திரன், குரு மற்றும் கேதுவின் கூட்டணியானது உறுதிப்படுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையில் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலை சந்திக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகள் அனைத்துமே மனநிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு அறிவாற்றல் வளத்துடன் கூடிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுடன் யோகத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும், புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆண்டாகவும் பார்க்கப்படுகிறது. 3 என்ற எண் கொண்ட ஆண்களை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சியில கூட 3க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின், குருவின் அமைப்பும் அருளும் அதிகமாக கிடைக்கிறது. வியாழன் உச்ச பலத்துடன் சஞ்சரிப்பதால் ஆண்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறதுங்க இந்த 2023. இப்படி பல்வேறு விஷயங்கள் மிக சிறப்பாக அமைந்திருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தால் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக தோன்றலாம். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். சில விஷயங்கள்ல முன்கோபப்படாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சொத்துக்களை கையாளும் போது சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. இல்லை என்றால் சில சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மற்றபடி அனைத்துமே 2023 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் அமைகிறது என்பதை 2023ஆம் ஆண்டு உறுதிப்படுத்துகிறது. மேலும் பல நன்மைகளை பெறுவதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கும் 3 என்ற எண் கொண்டவர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.